ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 24/1/2026 சனிக்கிழமை, விஸ்வாச வருடம் தை மாதம் 10ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:06 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயமூர்த்தியை இன்றைய நாளிலே வழிபட வேண்டும். மேலும் இன்றைய விசேஷம் சஷ்டி திதி. ஆகவே முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை சீர் செய்யலாம், பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்கலாம் அல்லது விற்பதற்காக பேசி முடிக்கலாம். அதேபோல் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அருமையான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் முடிவெடுக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:19 வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. இன்றைய திதி இன்று இரவு 11:14 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீண் விரயங்கள் உண்டாகும், கவனமாக இருக்க வேண்டும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் குழப்பங்களை, வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். அலுவலகத்திலே மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக ரீதியாக நெருக்கடி, அதேபோல் உடல் நலம் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள், வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும், புரிந்து கொள்ளுதல் ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். அதாவது வாடகை வீட்டிலே இருப்பவர்கள் புதிதாக சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதேபோல் இருசக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் கார் வாங்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். இப்படி அந்தஸ்து உயருகின்ற நாள். மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் சந்தோஷமாக இருக்கின்ற அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். தொழிலிலே வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் ஏற்படுகின்ற நாள், முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். அதேபோல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்ல உயர்வும் முன்னேற்றமும் உண்டாகின்ற அருமையான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே
இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமம், மௌனத்தை கடைபிடியுங்கள். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு காலையும் மாலையும் இருவேளை சென்று வழிபாடு செய்யுங்கள். வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். வசதி இருந்தால் வடை மாலை வாங்கி சாற்றுங்கள் ஆஞ்சநேயருக்கு. இன்றைய நாளிலே நீங்கள் ஆஞ்சநேயரை பலமாக பற்றி கொள்ள வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை, புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாளிலே. குலதெய்வத்தையும் ஆஞ்சநேய பெருமானையும் வணங்கி நலம் காண வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலையிலே மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். ஆகவே நீங்கள் இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். அருமையான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சொந்த நிலம் வாங்குவதற்காக முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்ற அருமையான வேலை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கின்ற அருமையான நாள். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அருமையான நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே அனுகூலங்கள் உண்டாகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அருமையான நாள். மொத்தத்தில் இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மனவர்த்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள், சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். அடுத்த மாதம் சிவராத்திரி வருகின்றது. பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள். மாசி மாதத்திலே வருகின்ற, மாதந்தோறும் சிவராத்திரி உண்டு. மாசி மாதத்திலே வருகின்ற சிவராத்திரி கண்ணப்ப நாயனாருக்காக சிவராத்திரி வைபவமாக கொண்டாடுகின்றோம். நாம் கண்ணப்பருக்கு காட்சி கொடுத்த அருமையான நாள் இது, சிவராத்திரி நன்னாள். அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் சிவராத்திரி வருகின்றது. சரி, மாத சிவராத்திரி என்று சொல்கின்றார்களே, அது என்ன? மாதந்தோறும் பிரதோஷங்கள் உண்டு. மாத சிவராத்திரி உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு. தை மாதத்திலே வருகின்ற சிவராத்திரி என்பது மிக மிக ஒரு உன்னதமான சிவராத்திரியாகும். சதுர்தசி திதியிலே, குறிப்பாக தேய்பிரை சதுர்தசி என்று அனுஷ்டிக்கப்படுகின்ற சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாள் தான் சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி விரதம் இருந்தாலும் இந்த தை மாத சிவராத்திரிக்கு தனித்துவமான ஆன்மீக சிறப்புகள் எல்லாம் உண்டு. தை மாத சிவராத்திரியிலே, தை மாதம் சூரியன் மகர ராசியிலே பிரவேசித்து வருகின்ற ஒரு புனிதமான காலம். இந்த காலம் மிக மிக புண்ணியமான ஒரு காலமாக கருதப்படுகின்றது. இந்த தை மாத சிவராத்திரியிலே சிவபெருமானை வழிபடுவது என்பது நம்முடைய பாவங்கள் நாசமாகும், கர்ம வினை நீங்கும், மன அமைதி கிடைக்கும். குடும்பத்திலே எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் அந்த குடும்ப நலனுக்காக தை மாத சிவராத்திரி விரதம் இருக்கலாம். தை மாத சிவராத்திரி இருந்தால் குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும். அதேபோல் சொந்த தொழில் செய்கின்றோம் ஆனால் ஒரு வளர்ச்சி இல்லையே என்று சொல்பவர்களுக்கு நல்லதொரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். இது போன்ற எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கும் ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த சிவராத்திரி, தை மாத சிவராத்திரி வழிபாடு. சிவம் என்றால் மங்களம், நன்மை, சுபம் என்று அர்த்தம். ராத்திரி என்றால் இருள், அஞ்ஞானம். அஞ்ஞான இருளை அகற்றி நமக்கு ஞான ஒளி பெறுகின்ற நாள் தான் சிவராத்திரி. இந்த தை மாத சிவராத்திரி வழிபாட்டு முறை என்பது அற்புதமானது. இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்து நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். நாள் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். சைவ உணவு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அசைவம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். ஆகவே தை மாத சிவராத்திரி விரதத்தை நல்லபடியாக கடைபிடித்து எதிர்வருகின்ற மாசி மாத சிவராத்திரியையும் நல்லபடியாக கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய ஜாதகத்திலே திருமண தடை இருந்ததென்றால், வேலை கிடைப்பதிலே, ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதிலே தடை, பிள்ளைப்பேறு தடை என இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கக்கூடியது சிவராத்திரி விரதம். எனவே இந்த சிவராத்திரி விரதத்தை முழுமையாக கடைபிடித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். மாதா மாதம் சிவராத்திரி விரதம் இருந்து மகா சிவராத்திரி நன்னாளிலே அந்த விரதத்தை முடிக்க வேண்டும். இப்போது தை மாத சிவராத்திரி அன்று விரதத்தை துவங்குகின்றோம் என்றால், அடுத்த மாதம் மாசி சிவராத்திரி அந்த விரதத்தை முடித்து கொண்டு மறுபடியும் அந்த நாள் ஆரம்பிக்க வேண்டும். மாசி முடிந்து தை மாசி பங்குனி மாதம் வருகின்றது அல்லவா, பங்குனி மாத சிவராத்திரியிலே சிவராத்திரி விரதத்தை தொடங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கின்றது அல்லவா, அதனை எப்படி தொடங்குகின்றோம்? அதுபோல
இந்த சிவராத்திரி விரதத்தை இருந்தால் சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருப்போம்? ஒரு சங்கடகர சதுர்த்தியிலே தொடங்கி விநாயகர் சதுர்த்தி வரை விரதம் இருப்போம் அல்லவா? அதுபோல ஒரு வருட காலம் தொடர்ந்து இந்த விரதத்தை மேற்கொண்டால் சங்கடகர சதுர்த்தி விரதம், சிவராத்திரி விரதம், சஷ்டி விரதம், இந்த விரதங்களை எல்லாம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இறங்கு முகம் ஏற்படாது, ஏறு முகம்தான் வரும். ஆகவே இந்த சிவராத்திரி விரதத்தை நல்லபடியாக கடைபிடித்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். நன்றி, வணக்கம்.